நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை. எம்ஜிஆர் இருக்கும்போது ஏன் வரல, அப்ப பேசாததை இப்ப பேசுறீங்க. அப்ப பேச வேண்டிய தேவை இல்லை, நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கவில்லை. இன்று அவர் இல்லை என்பது இயற்கை நமக்கு சொன்ன செய்தி, அவர் இல்லவே இல்லை என்பது இவர்கள் நமக்கு சொல்லும் செய்தி. அவர் எதற்காக அந்த 2 இலையை பறித்து இவர்கள் கையில் கொடுத்தார் என்பதையும் மறந்தது. அது விருந்து சாப்பிட்ற இலைன்னு நினைச்சிட்டு 2 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. மக்களிடமிருந்து வெகு தூரம் அகன்று சென்று விட்ட இவர்களுக்கு மக்களையும் தெரியாது, அந்த மக்கள் திலகத்தையும் தெரியாது. நாங்கள் கும்பிடுவது மக்களை, நாங்கள் தொழுவது மக்களை, தொடர்வது மக்களை. இது அரசியல் நேரத்தில் வாக்குறுதி மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் கடமையாக, அது முக்கியமாக எனது வாழ்நாள் கடமையாக நான் எடுத்திருக்கிறேன். என் கடமை தமிழகத்தை தலைநிமிர வைப்பதுதான், தமிழகத்தை சீரமைப்பதுதான். உங்கள் உதவி இல்லாமல் அந்த கடமைகளை நான் செய்ய முடியாது. நான் கடமை செய்ய வந்தவன், காசு பார்க்க வந்தவன் அல்ல. ஒரு மீனவர் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும், அமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். உடன்கட்டை ஏறிக்கொண்டிருந்த பெண்களை நாம் சமமாக அமர வைத்து, எனக்கு பிறகும் நீ மணமேடை ஏறலாம் என்று ஆசி கூடி விட்டு சென்ற கணவர்கள் எத்தனை பேர். அந்த மாடர்ன் இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆரின் கனவு ஏழ்மையை போக்குவது என்பது. பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்னக்கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. அந்த அன்னக்கொடியை உயர்த்தி பிடிக்க வந்த கட்சி மக்கள் நீதி மையம். அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே எம்ஜிஆரின் நீட்சிதான் நான். அதை செய்தும் காட்டிவிட்டால் அவர் ஆசி பெற்று வந்த அடுத்த வாரிசு தான். நாங்க புதைகுழியில் வீடு கட்டுபவர்கள் அல்ல, அழுத்தமான கட்டாந்தரையில் அஸ்திவாரம் ஏறுகிறோம். அந்த தரை எங்கள் நேர்மை. எங்கள் அரசு டேபிளுக்கு அடியில் இருந்து துவங்காது. மேசை தட்டுவதும் மேசைக்கு அடியில் கும்பிடுவதும் எங்கள் பழக்கமாக இருக்காது. ஐயா நிமிர்ந்து நெல், தலை நிமிரும் தமிழகம் என்பது இவர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஊர் கூடி தேர் இழுத்தால் நாளை நமது. கிராமியமே தேசியம் என்றால் நாளை நமது.